எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏன் வியூஸ் போகலைன்னா இந்த ரெண்டு அப்டேட்டை நான் முன்னாடி வைப்பேங்க. இந்த ரெண்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதா நினச்சி ரொம்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டராக ரொம்ப டவுனில் போயிட்டுருக்கு. என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் புதிய யூடியூபராக இருந்தால் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய பிளேலிஸ்ட்டை மட்டும் ஒன்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். கேட்டகரி செலக்ட் பண்ணுறது, டைட்டில் எப்படி வைக்கிறது, தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறது, இந்த டைட்டிலே 3 டைட்டில் எப்படி வைக்கிறது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ யூடியூப் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே. பிகாஸ் நம்ம எவ்வளோதான் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போட்டாலும் வியூஸ் போகலை. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏஐ. நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இருந்தாலும் வந்து அந்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுங்கள், எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 3 விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய யூடியூப் சேனல் ஓவரால் டவுன் ஆயிடுச்சு. இது ஏன் சேனலுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சேனலுக்கு மட்டும் இல்லை, அபவ் 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சேனலை கூட நீங்கள் போயிட்டு பாருங்கள். ஜஸ்ட் 400 500 அப்படி போகும். அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனல் பரவாயில்லை அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா 1.5 lakh சப்ஸ்கிரைபர், 2 lakh சப்ஸ்கிரைபர் சேனல்லாம் போய் பார்த்தோம்னா ஒரு வீடியோ 400க்கு மேலே போகல, 400 500 700. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சிலது வந்து கண்டென்ட் பேஸ் பண்ணியும் வியூஸ் போகாது. எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, நம்ம போடுற கண்டென்ட் ஆடியன்ஸ் பார்த்தா மட்டுமே ரீச் போகும். சரிங்களா? இப்போது இந்த 3 விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட்டு ஏஐ. இப்போ நிறைய ஏஐ கொண்டுட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ChatGPT, ஜெமினி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே குரோம் டேஷ்போர்டில் போனீங்கன்னா நிறைய ஏஐ. சரிங்களா? ஏஐ கிட்ட, யூடியூப் கிட்ட, ஏஐ கிட்ட கேட்டே கண்டென்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே நான் சொல்கிற கண்டென்ட்டை கேட்க யாருமே தயாராக இல்லை. யாரோ ஒருத்தர் தான் என்னுடைய கண்டென்ட்டை பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிகாஸ் இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கலாம், தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ இது போல தான் ஒவ்வொருத்தருக்கும் ஏஐ வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கு. ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் நிறைய விதத்தில் நம்மளுடைய லைஃப்பையே மாற்றிடுச்சு. ஏஐ வந்ததுனால நிறைய கம்பெனிஸ்க்கு ஆட்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஸோ ஏஐ எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருது. ஸோ அதனால இந்த வருஷத்துல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா வியூஸ் கம்மியாக தான் போகும். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த விளாக் எல்லாம் போடுங்க, அதுவும் நல்ல ஓனா போடுங்க. சரிங்களா? இந்த யூசி சவுண்டு, அப்புறமேட்டுக்கு வந்து கொலாபு, இதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்க அடையாளம் கிடையாது. அவங்களுடைய அடையாளத்தை நீங்க ஸ்ப்ரெட் பண்றீங்க. அப்ப பாத்தீங்கன்னா பார்த்த ஒரு வீடியோவை மக்கள் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய அடையாளத்தை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் ஏஐ வந்ததுனால தான் எல்லா வியூஸும் ஒட்டு மொத்தமா போச்சுங்க. பிகாஸ் எல்லாமே போயிட்டு ஏஐ கிட்ட கேட்குறாங்க. ஆனா இந்த ஏஐயும் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லுமா அப்படின்னா கிடையாது, சம்டைம் தப்பா சொல்லும். ஸோ கண்டிப்பா இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த அப்டேட்ல இருந்து நம்ம சேனலுக்கு டோட்டலா வியூஸ் குறைஞ்சிடுச்சுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் பார்த்தீங்கன்னா 2 விதத்துல சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வீடியோ வருதுன்னா அதை நம்ம டப் பண்ணி பார்க்கலாம், சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் செட்டிங்கை நம்ம லாங்குவேஜில். என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய ஆடியன்ஸ், இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னா அது வந்து டக்குன்னு வந்து இங்கிலீஷில் மாறிடுது. அப்போ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாமே தமிழ் பேஸில் தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் பேஸில் இருக்கிற ஆடியன்ஸ் கிட்ட போய் இங்கிலீஷை காட்டிச்சுன்னா ஒன்றுமே புரியாது. அவங்க ஸ்கைப் பண்ணி விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்படியே போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப அடி வாங்கும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் டப்பிங் தாங்க முக்கியமாக நம்மளுடைய வியூஸ் போகாமல் இருக்க முக்கிய காரணம். நீங்கள் ஆட்டோமேட்டிக் டப்பிங்கை ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இப்போ ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இவங்க சைடில் காமிக்கிறேன் பாருங்க, பட்டம் போட்டு. இந்த அப்டேட் தாங்க, இந்த அப்டேட்டால நம்மளுடைய சேனலை வேஸ்ட் தாங்க நான் சொல்வேன். இந்த அப்டேட் கிட்ட போயிட்டு இந்த வீடியோ பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு நீங்க டச் பண்ணி கேட்டீங்கன்னா நான் என்ன பேசுறேன்னா அது அப்படியே கிறிஸ்டல் கிளியரா அது பேசி கொடுத்துரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல ரீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம சேனலுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அப்போ நம்ம சேனலுக்குள்ளேயே வரலன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட் கிடைக்காது. ஸோ இந்த அப்டேட் வந்து வெரி வெரி ஒஸ்ட்
இருக்குங்க. ஸோ ஏஐ வந்தது என்னவோ நல்ல விஷயம்தான். ஆனால் எல்லா இடத்துலையும் ஏஐ கொண்டு வந்து கொடுத்துட்டா நம்ம சேனலுக்கு எப்படிங்க வியூஸ் போகும்? யூடியூப் வந்து சில அப்டேட் வந்து மாசாக கொடுக்குறாங்க, சில அப்டேட் வந்து இந்த மாதிரி தூசாக கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஏஐ இதுக்குள்ளேயே வச்சோம்னா நம்மளுடைய டிப்ஸ் சொல்கிற சேனல்ஸ் எல்லாம் சுத்தமாக வியூஸ் போகாது. நீங்களே நோட் பண்ணுங்களேன், இந்த டிப்ஸ் சொல்கிற சேனல்லாம் என்னுடைய என்ன மாதிரி வச்சிருக்கிற சேனல்லாம் அவ்வளோ வியூஸே போகாது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா டிப்ஸ் சொல்கிற சேனலுக்கு அதிக இன்கம் கிடைக்குதுன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆமாங்க, இன்கம் கிடைக்குது. ஆனால் வியூஸ் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். கண்டென்ட்டே நல்லா இருந்தாலும் ஸ்லோவாக தான் இருக்கும். பிகாஸ் தேவைப்படுறவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ நான் இப்போ சொன்ன அந்த 3 விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம யூடியூப்ல ஏன் நமக்கு வியூஸ் போலன்னு நினைக்கிறீங்க? நமக்கு நல்லா தான் வியூஸ் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததுனால நம்ம சேனலுக்கு வியூஸ் குறைஞ்சிடுச்சு. வியூஸ் போகாம இல்லை, வியூஸ் குறைஞ்சிடுச்சு. ஏஐ வந்ததுனால நம்ம ஏஐ கிட்ட கொஞ்சம் பேர் போயிட்டு கேட்குறோம். இப்போ என்னுடைய கண்டென்ட்டை பார்க்குறவங்க ஏஐ கிட்ட போய் கேட்பாங்க. ஏஐ ஏதாவது ஒன்று தப்பா சொல்லும். எல்லாமே ஏஐ வந்து கரெக்டாக சொல்றதுன்னு அர்த்தம் கிடையாது. ஏஐ தப்பா சொல்லும் போது ஏன் வியூஸ் குறையும்? அப்போ என் கண்டென்ட் நல்லா இல்லைன்னு அர்த்தமா? கிடையாது. ஸோ ஒரு யூடியூபரா ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க. உங்களுடைய சக போட்டியாளர் இருக்காங்க, ஏஐ இருக்கு, ஆட்டோமேட்டிக் டப்பிங் அது போல அப்டேட் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இங்க காமிக்கிற பாருங்க, இந்த இமேஜ்ல இருக்கிற அப்டேட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் ரொம்ப இருக்குங்க. உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கணும், சரிங்களா? நான் ஒரு சேனலை பார்த்தேன், ஒரு லேடி தன்னுடைய பாதம் வரைக்கும் முடி வச்சிருக்காங்க. அவங்க ஒண்ணுமே பண்ணலைங்க, ஜஸ்ட் பேக்ல மட்டும்தான் விதவிதமா போட்டோ எடுத்து போடுறாங்க, சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் தாறுமாறா போகுது. ஸோ உங்களுக்குன்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு பாருங்க. லைக் ஹேரு, முடி, பேச்சு, நெக்ஸ்ட் ஆக்டிங், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. யூடியூப்ல இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் சேனல், நெக்ஸ்ட் எஜுகேஷனல் சேனல் எல்லாமே வர்த்து தான். ஆனால் எல்லாமே ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ கிட்ட பணம் கொடுத்தோம்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 1 இயருக்கு வந்து 4-5,000 கொடுத்துட்டோம்னா அதே ஒரு கோர்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. அந்த கோர்ஸை படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம அந்த கோர்ஸை படித்து யூடியூப்ல சொன்னாலும் வந்து அவ்வளோ ரேர் தான். ஏன்னா இது வந்து டிஜிட்டல் மீடியாவாக மாறிடுச்சு. எதுக்கு பார்த்தாலும் ஆன்லைன் போகிறாங்க. ஸோ நம்ம டைரக்ட் மீட்டிங்கே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுன்னா ஜெயிக்கலாம். ஸோ எனக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் நல்லா பேசுவேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸை நான் பேசி மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய கண்டென்ட் வந்து செகண்டரி தான். அது போல் உங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருந்துச்சுன்னா நல்லா நீங்கள் தைரியமாக பேசுங்க. நம்ம யூடியூப் சேனல் சாதிக்கணும்னா ஃபர்ஸ்ட் பேசணும், தைரியமாக இருக்கணும், ஃபியர்னஸ் வந்து போகணும். அது இல்லாமல் நீங்கள் யூடியூப்குள்ளே வரவே வராதிங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த லைவ் போடுறது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இந்த லைவ் போடுறதுனால உங்கள் சேனலுக்கு வியூஸே போகாது, மணியும் வராது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு வீடியோஸ் வேணும்னு கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் சேனலை நான் செக் பண்ணி சொல்கிறேன். பெய்ட் சர்வீஸ் தான். 8946014557 இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.